வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். வணக்கம் கலைவேந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்றிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் நன்றி கூற இருக்கிறார். நன்றி கூறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய் திருச்சி வந்தடைந்திருக்கிறார். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் மாலை 4:15 மணியளவில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் நன்றி கூற இருக்கிறார். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் மாலை 4:15 மணியளவில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். வணக்கம் கலைவேந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் திருச்சி பெரம்பலூர் ஆகிய திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பலூர் ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தனது வாக்களித்த அத்தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்கிறார். அந்த பொதுக்கூட்டமானது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள புதிய வளனார் கல்லூரி வளாகத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக விஜய் தனி விமானத்தில் சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி வந்தார். திருச்சியிலிருந்து தற்போது வேன் மூலம் விழா நடைபெறும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருகை தருகிறார். அவரை வரவேற்கும் விதமாக சாலையின் இருபுறமும் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் வாழ்த்து தோற்றங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் 5000 பேர் அமர்வதற்காக பந்தல் போடப்பட்டுள்ளது. 5000 சேர்கள் போடப்பட்டுள்ளது. QR கோடு உள்ளவர்கள் மட்டுமே, அதாவது அனுமதியற்ற உள்ளவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்ற நிலையில் தற்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் தொகுதி மக்களும் தற்போது வரிசையில் நிற்கின்றனர். புத்தியானந்த் அவர்கள் அடையாள அட்டை இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை உள்ளே அனுமதிக்கும் என்று கூறியதை தொடர்ந்து தற்போது அனைவரும் அனுமதிக்கப்படுகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.